ஹாய் விஷ்வின், குட் ஈவினிங். இப்போ லாஸ்ட்டு டே பார்த்தேன், அதாவது நேற்று பார்த்தோன்னா மூமெண்ட் இன் அண்ட் அவுட் ஆஃப் செல்ஸ் வந்து பார்த்தோம். அதில் கொஞ்சம் டவுட் இருக்குதுன்னு சொன்னேன். நான் எடுக்கிறப்பயே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. சரி, இது வந்து நம்ம நேரில் சொல்லி கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நாளைக்கு வீடியோ காலப்போ உனக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4th சாப்டர் பயாலஜிக்கல் மாலிகுல் வந்து நம்ம இது பார்க்க போகிறோம். அவர் பாடிஸ், நம்மளோட டோட்டல் பாடியில் 65% வந்து பார்த்தோன்னா ஆக்சிஜன். நம்ம என்ன வந்து நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு ஆக்சிஜன் தான் தேவை. நம்மளோட பாடி பார்த்திங்கன்னா 65% ஆக்சிஜன் தான் இருக்கும். 18% வந்து பார்த்திங்கன்னா கார்பன் இருக்கும். 10% வந்து ஹைட்ரஜன் இருக்கும். ஓகேவா? இது டோட்டலாக கூட்டினேன் அப்படின்னா 93%. 65% ஆஃப் ஆக்சிஜன், 18% ஆஃப் கார்பன் அண்ட் 10% ஆஃப் ஹைட்ரஜன். மீதி 7%, 93% வந்துச்சு. மீதி 7% பார்த்திங்கன்னா நைட்ரஜன், சல்ஃபர், கால்சியம், அயன் இதெல்லாம் மேடப் ஆகிருக்கு. ஓகேவா? இது ரொம்ப முக்கியம்ப்பா. நம்மளோட டோட்டல் பாடியில் மேக்ஸிமம் கண்டென்ட் பார்த்தோன்னா ஆக்சிஜனுக்கு அப்புறமா நம்ம கார்பன் டை ஆக்சைடு இழுக்கிறோம்ல, அதனால் அது கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. 18%. நெக்ஸ்ட்டு வந்து 10% வந்து பார்த்தோன்னா ஹைட்ரஜனால் மேடப் ஆகிருக்கு. ஓகேவா? நம்ம என்னென்ன சாப்பிட்றோம் அப்படின்னா, நம்மளோட சாப்பிட்ற சாப்பாட்டில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, லிப்பிட் இருக்குது. ஓகேவா? கார்போஹைட்ரேட்டில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? கார்புனா என்ன மீனிங்கு? கார்பன். ஹைட்ரேட்ஸ்லனா ஹைட்ரஜன். நமக்கு தேவையான ஆக்சிஜன். ஸோ கார்போஹைட்ரேட்டில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இந்த பேர்லேயே இருக்குது பார், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இது 3 தான் வந்து என்ன ஆயிருக்கு? கார்போஹைட்ரேட் மேடப் ஆயிருக்கு. ஓகேவா? அடுத்தது புரோட்டீன் வந்து எதால் மேடப் ஆயிருக்குன்னா அமினோ ஆசிட்ஸ். ஓகேவா? ப்ரோட்டீன்னா என்னது? இந்த சிக்கன் இதெல்லாமே இருக்குல்ல, அதுதான் ப்ரோட்டீன் வந்து ஒரு ஆசிடால் மேடப் ஆயிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோ, அமினோ ஆசிட். கார்போஹைட்ரேட்டுக்கு ஈஸியாக அதுலேயே பேர் வந்துடுது. கார்பனா கார்பன், ஹைட்ரேட்ஸ்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன் நமக்கு தேவை. அதனால் ப்ரோட்டீன் எதால் மேடப் ஆயிருக்கு? அமினோ ஆசிட்ஸால் மேடப் ஆயிருக்கு. அடுத்தது லிப்பிடு அப்படின்றது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபேட்டு இல்லைன்னா ஆயில் இருக்கும். ஓகேவா? லிப்பிட் எதால் மேடப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேட்ஸ் இல்லைன்னா ஆயில். ஓகேவாப்பா? நம்மளோட டோட்டல் பாடி வந்து பார்த்து அப்படின்னா 65% ஆக்சிஜனால் மேடப் ஆயிருக்கு, 18% வந்து கார்பனு, 10% ஹைட்ரஜனு, டோட்டலாக சேர்த்துனேன்னா 93%. மீதி 7% இஸ் மேடப் ஆஃப் நைட்ரஜன், சல்ஃபர், கால்சியம் அண்ட் அயன். அடுத்தது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் என்னென்ன இருக்குது? கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், லிப்பிட். கார்போஹைட்ரேட்டு எதால் மேடப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கார்பன், ஹைட்ரஜன். அதாவது கார்போஹைட்ரேட்னா என்னது? நம்ம சாப்பிட்ற அரிசி இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். ப்ரோட்டீனில் என்ன இருக்கும்? அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். லிப்பிடில் என்ன இருக்கும்? ஃபேட் இல்லைன்னா ஆயில் இருக்கும். ஓகேவாப்பா? அதில் எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செகண்ட் பேஜில் பார்த்தோன்னா ஸ்டார்ச்ன்றது இந்த குரூப் ஆஃப் இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து என்னது? சிம்பிள் சுகர். கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஸ்டார்ச்னு சொல்லுவாங்க. கார்போஹைட்ரேட்டுன்றது இது மாதிரி குரூப்பாக சேர்ந்தது. இது எதால் மேடப் ஆகிருக்கு அப்படின்னா நிறைய சிம்பிளான சுகர் ஒரு இது எல்லாத்தையும் குரூப்பாக சேர்ந்ததுன்னா இது வந்து என்னது? கார்போஹைட்ரேட்டுன்னு சொல்கிறாங்க. ப்ரோட்டீன் எதால் மேடப் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா இது வந்து கலராக இருக்கிறது ப்ரோட்டீன் வந்து எதால் மேடப் ஆகிருக்கு? அமினோ ஆசிட். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது தான். ஃபேட் வந்து எதால் மேடப் ஆகிருக்கு? அதில் இருக்கிறது எல்லாமே ஃபேட்டுன்றது ஃபேட்டி ஆசிட். அது வந்து கிளிசரால்ன்றது வந்து என்னது? ஃபேட் ஆர் மேடப் ஆஃப் கிளிசரால். ஓகேவா? இதில் எதாவது டவுட் இருக்கா? ஸோ இது ஒன்று. இப்போ லிப்பிட் வந்து எதாவது மேடப் ஆகிருக்கு? ஃபேட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபேட்டி ஆசிடு, கிளிசரால் இருக்கும். ஓகேவாப்பா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இன்னொரு டைம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. நம்மளோட பாடியில் வந்து பார்த்தா அப்படின்னா மேக்ஸிமம் கண்டென்ட் ஆக்சிஜன் தான். ஆக்சிஜன் எவ்வளோ இருக்கும்? 65% ஆக்சிஜன் இருக்கும். கார்பன் பார்த்தோன்னா 18% இருக்கும். ஹைட்ரஜன் பார்த்தோன்னா 10%. இது டோட்டலாக அப்படின்னா 65 + 18 + 10 போட்டேன்னா 93%. மீதி 7% இஸ் மேடப் ஆஃப் நைட்ரஜன், சல்ஃபர், கால்சியம், அயன். அதாவது மற்ற இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து 7% தான். ரொம்ப இது கம்மி தான். மேக்ஸிமம் பார்த்தா ஆக்சிஜன், அடுத்து கார்பன், அடுத்து ஹைட்ரஜன். ஓகேவா? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் என்னென்ன இருக்குது? கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, லிப்பிட் இருக்குது. கார்போஹைட்ரேட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த கார்பன் அதிலே வந்து கார்பன். ஹைட்ரேட்ஸில் ஹைட்ரஜன், ஆக்சிஜன். கார்போஹைட்ரேட்டில் எதால் மேடப் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ப்ரோட்டீன் எதால் மேடப் ஆகிருக்கும்? சொல்லு பார்க்கலாம். ஞாபகம் வந்துருச்சா? அமினோ ஆசிட்ஸ்னால. லிப்பிடுன்றது என்னது? ஃபேட்டு இல்லைன்னா ஆயில். ஓகேவா? புரியுதாடா? ஃபேட் எதால் மேடப் ஆகிருக்கும்? அது வந்து ஃபேட்டி ஆசிடும் கிளிசராலும் அதில் இருக்கும். ஃபேட்ஸ் ஆர் மேடப் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் ஆர் கிளிசரால். ஓகேவாடா?
ஸோ இன்றைக்கி வந்து இது போதும். நாளைக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சாப்பாட்டில் ஸ்டார்ச் இருக்கா, இல்லைனா வந்து குளுக்கோஸ் இருக்கா, இல்லை ப்ரோட்டீன் இருக்கா, இல்லை லிப்பிட் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி எப்படிலாம் டெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். இன்றைக்கி நிக்லேஷ் அங்கிள் வந்திருந்தார். ஸோ அதனால் அம்மாவும் பிஸி, அதனால் அவசரமாக தான் வீடியோ எடுத்தேன். அதனால் இந்த ஒரு இது மட்டும் நீ நல்லா தரவாக படிச்சுக்கோ. இதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரக்கூடாது. அம்மா உனக்கு குசீஸ் கொடுக்குறேன், இதை நீ பண்ணு. நாளைக்கு வந்து இந்த என்னென்ன டெஸ்ட்டு வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்றது மட்டும் உனக்கு நாளைக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஏன்னா ஒரு நாள் கூட நம்ம ஐடியெலாம் விடக்கூடாது. ஐடியெலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு சிம்பிள் டாபிக் தான். இதில் எந்த மிஸ்டேக்கும் வரக்கூடாது. ஓகே, ஆல் தி பெஸ்ட் விஷ்வின்.